யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இம்முறை காப்போத உயர்தர பரீட்சை, அதாவது இறுதி பரீட்சையில் 2024ஆம் ஆண்டுக்கான இறுதி பரீட்சையில் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்ற செய்யுள் என்ன தெரியுமா? அந்த படுமழை பொழிந்த எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை செய்யுள்கள் அதாவது வராமல் இருந்தாலும் இந்த செய்யுள் வந்துருமோ அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி வரக்கூடிய செய்யுள் தான் இந்த படுமழை பொழிந்த செய்யுள். எனது அன்புக்குரிய மாணவர்களை, படுமழை செய்யுள், அந்த செய்யுளிலிருந்து எவ்வாறான வினாக்கள் வரக்கூடும், இந்த பகுதியிலிருந்து எப்படியான வினாக்கள் வந்தால் எவ்வாறு நாங்கள் விடை எழுதுவது போன்ற விடயங்கள் தொடர்பாக இன்று நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றோம் எனது அன்புக்குரிய மாணவர்களை. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக யாவும் தமிழோடு இணைந்திருங்கள். நாங்கள் நேரடியாக அந்த வினாக்களுக்காக நாங்கள் எப்படி விடையளிப்பது போன்ற விடயங்களை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனது அன்புக்குரிய மாணவர்களே. நீங்களும் பார்த்து விட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொளிகளை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள், நாங்கள் அந்த படுமழை பொழிந்த பயமிகு புறவின் என்ற பாடல், அந்த பாடலுக்கான வினாக்கள் எவ்வாறு வரலாம், வந்தால் நாங்கள் எவ்வாறு செய்யலாம் போன்ற விடயங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் நேரடியாக இந்த வினா, அதாவது இந்த செய்யுளிலிருந்து எவ்வாறான வினாக்கள் வரலாம் என்று பார்த்துவிட்டு நாங்கள் விடயத்துக்கு செல்லலாம். பாருங்கள், அதாவது படுமழை பொழிந்த பயமிகு புறவின் என்ற செய்யுளிலிருந்து கேட்கப்படக்கூடிய வினாக்கள் எவ்வாறு காணப்படும் என்று கேட்டால், இதையும் மேலே வினாக்கள் கேட்கப்படலாம். இருந்தும் நான் தெரிவு செய்து வைத்திருக்கின்ற வினாக்கள், இந்த வினாக்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் சென்றால் அவர்கள் கேட்கின்ற அந்த வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக காணப்படும். அதாவது இதையும் மீறி கேட்கப்பட்டால் உங்களுக்கு இதிலிருந்து எடுத்துக்கொண்டு குறிப்புகளை நீங்கள் விடை எழுதக்கூடியதாக காணப்படலாம். இந்த பாடலின் பொருளை இக்கால மொழிநடையில் எழுதுக. இது உங்களுக்கு பயிற்சிக்காக வழங்கப்பட்ட வினா. இந்த பாடலின் பொருளை இக்கால மொழிநடையில் எழுதுக. இரண்டாவது வினா, இந்த பாடலில் காணப்படும் அணிச்சிறப்பை எடுத்து காட்டுக. மூன்றாவது, இயற்கை நிகழ்வினூடே தலைவனின் மனநிலையை புலவர் எடுத்துக்காட்டும் விதம். இயற்கை நிகழ்வினூடே தலைவனின் மனநிலையை புலவர் எடுத்துக்காட்டும் விதம். சங்ககால அகத்திணை மரபின் சிறப்பம்சங்கள் புறவு, அவல், மறுப்பு, இரளை போன்ற பதங்களின் பொருளை தருக. அதாவது புறவு, அவல், மறுப்பு, இரளை போன்ற பதங்களின் பொருளை தருக. இந்த பாடலின் பொருளை இக்கால மொழிநடையில் எழுதுக. இந்த பாடலின் காணப்படும் அணிச்சிறப்பை எடுத்துக்காட்டுக. இயற்கை நிகழ்வினூடே தலைவனின் மனநிலையை புலவர் எவ்வாறு எடுத்துக்காட்டும் விதம். சங்ககால அகத்திணை மரபின் சிறப்பம்சங்கள் புறவு, அவல், மறுப்பு, இரளை போன்ற பதங்களின் பொருளை தருக. இந்த 5 வினாக்கள் படுமழை பொழிந்த பயமிகு புறவின் என்ற செய்யுளிலிருந்து நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இப்போது பிள்ளைகளே, ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வாறு விடை எழுதுவது, அதாவது ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வாறு விடை எழுதுவது என்ற விஷயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். 2024ஆம் ஆண்டுக்கு பெருவாரியாக இந்த பகுதியிலிருந்து, அதாவது இந்த பாடலிலிருந்து பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் அதாவது பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த பாடல் வரலாம், பெருவாரியாக வந்தே விடலாம் என்று தீர்க்கமாக இருக்கின்றார்கள். சில இடங்கள் இது பற்றிய ஒரு பேச்சாக தான் காணப்படுகிறது. ஆகவே இப்படியாக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த செய்யுளிலிருந்து எவ்வாறான வினாக்கள் வரக்கூடும் என்று நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடையும் அந்த வினாக்களுக்கு எவ்வாறு நாங்கள் விடை எழுதுவது போன்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த அன்புக்குரிய மாணவர்களை, இறுதி பரீட்சையை அதாவது உறுதியாக சென்று செய்வதற்கு உங்களுக்காக தொடர்ச்சியாக நான் எதிர்பார்க்கும் வினாக்கள் அடங்கிய காணொளிகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன். இவற்றை நீங்கள் பார்த்து கேட்டு கோப்பியில் எழுதி வைத்துக்கொண்டு பயிற்சி எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, முதலாவது வினாவுக்கு எவ்வாறு விடை எழுதுவது போன்ற விடயத்துக்கு நாங்கள் இப்பொழுது செல்லவிருக்கின்றோம். அதாவது ஒருமுறை இந்த பாடலை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். படுமழை பொழிந்த பயமிகு புறவின் நெடுநீர் அகல பகுவாய் தேரை சிறு பள்ளியத்தின் நெடுநெறி கரங்க குறும்புதற் பிளவின் நெடுங்கால் அலறி சென்னில மருங்கின் நுண்ணியர் வரிப்ப வெஞ்சின அரவின் பை அனந்தன்ன தன்கமல் கோடல் தாதுபிணி அவில திரி மறுபிரளை தெல்லறல் பருகி காமர் துணையுடைய தன்பத பெருவழி காடுகவின் பெற்ற தன்பத பெருவழி. காமர் துணையோடு தன்பத பெருவழி காடுகவின் பெற்ற தன்பத பெருவழி காடுகவின் பெற்ற ஓடுபரி மெலியா கொய்சுவற் புறவி தாள் தாள் தார்மணி தாங்குபு இயம்ப ஊர்மதி வளவ தேரே சீர் மிகுபு நம்பையில் புரிந்த கொள்கை அம்மா அறிவையை துண்ணுகம் விரைந்தே. இதுதான் பாடல் படுமழை பொழிந்த
பாடல். இந்த பாடலுக்கான பொருளை தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த முதலாவது வினா, இந்த பாடலுக்கான பொருளை இக்காலம் மொழி நடையில் தருக. முதலாவது வினா, இந்த பாடலின் பொருளை இக்கால மொழிநடையில் எழுதுக. பார்ப்போம் பிள்ளைகள், எவ்வாறு பொருள் எழுதுவது. இந்த பொருள் எழுதுவது என்பது அதாவது பெருவாரியாக இந்த வினா வராது இருந்தும் உங்களுக்காக பயிற்சிக்காக நான் இந்த அதாவது பொருளை இக்கால மொழிநடையில் எவ்வாறு எழுதுவது என்று போடுகின்றேன். ஏனென்று கேட்டால் இதனை நீங்கள் பொருளை நன்றாக தெரிந்தால் பிள்ளைகள் எல்லா வினாக்களும் விடையளிக்கக்கூடியதாக காணப்படலாம். ஆகவே பயிற்சிக்காக இந்த விடயத்தை நான் வழங்கி இருக்கின்றேன். மிகுந்த மழை பொழிந்து பசுமை பயன் மிகுந்துள்ள முல்லை நிலத்தின் நீர் நிறைந்துள்ள பள்ளங்களில் பிளந்த வாயினை உடைய தவளைகள் சிறிய பலவாய வாத்தியங்கள் ஒலிப்பது போல நீண்ட வழியெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கும் குறுகிய புதர் போல் விளங்கும் பிடமஞ்செடிகளின் நீண்ட காம்புகளை உடைய பூக்கள் செம்மண் நிலத்தின் நுண்ணிய மணலில் உதிர்ந்து அழகு செய்திருக்கும் கடுங்கோபம் கொண்ட பாம்பின் படமானது மேல் நோக்கி விளங்குவது போல குளிர்ச்சியும் வாசனையும் மிக்க காந்தல் மலரின் மொட்டுக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்திருக்கும். முறுக்குண்ட கொம்பினை உடைய ஆண் மானானது தெளிந்த சுனை நீரினை குடித்தபடி தன் அழகிய பெண்மானுடன் கூடி இன்பமுடன் தங்கியிருக்கும். இவ்வாறு காடே அழகு பெற்று விளங்கும் குளிர்ந்த பருவத்தில் நாம் செல்ல வேண்டிய நீண்ட வழியில் ஓடுகின்ற வேகத்தில் குறைவுபடாத கொய்யப்பட்ட பிடரி மயிரினை உடைய குதிரைகளின் கால்களில் பாதங்களில் வந்து பொருந்தும் அளவிற்கு தாழ்ந்து தொங்கும் மாலைகளின் மணிச்சதங்கிகள் அசைந்து ஒலிக்கும்படி விரைவாக தேரினை செலுத்துவாயாக. சிறப்பு மிகும்படி நம்மிடம் விரும்பிய கொள்கையினை உடையவளும் அழகிய மாமை நிறைத்தை உடையவளுமாகிய நம் தலைவியை விரைவாக சென்றடைவோமாக. எனது அன்புக்குரிய மாணவர்களை, இவ்வாறு இந்த பாடலுடைய பொருள் காணப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அந்த பொருளை நான் உங்களுக்காக தருகின்றேன். மிகுந்த மழை பொழிந்து பசுமை பயன் மிகுந்துள்ள முல்லை நிலத்தின் நீர் நிறைந்துள்ள பள்ளங்களில் பிளந்த வாயினை உடைய தவளைகள் சிறிய பலவாய வாத்தியங்கள் ஒலிப்பது போல நீண்ட வழியெல்லாம் என்ன செய்யும், ஒலித்து கொண்டிருக்கும். குறுகிய புதர் போல விளங்கும் பிடமஞ்செடிகளில் நீண்ட காம்புகளை உடைய பூக்கள் செம்மண் நிலத்தின் நுண்ணிய மணலில் உதிர்ந்து அழகு செய்திருக்கும். கடுகோபம் கொண்ட பாம்பின் படமானது மேல் நோக்கி விளங்குவது போல குளிர்ச்சியும் வாசனையும் மிக்க காந்தல் மலரின் மொட்டுக்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்திருக்கும். முறுக்குண்ட கொம்பினை உடைய ஆண் மானானது தெளிந்த சுனை நீரினை குடித்தபடி தன் அழகிய பெண்மானுடன் கூடி இன்பமுடன் தங்கியிருக்கும். இவ்வாறு காடே அழகு பெற்று விளங்கும் குளிர்ந்த பருவத்தில் நாம் செல்ல வேண்டிய நீண்ட வழியில் ஓடுகின்ற வேகத்தில் குறைவுபடாத கொய்யப்பட்ட பிடரி மயிரினை உடைய குதிரைகளின் கால்களில் வந்து பொருந்தும் அளவுக்கு தாழ்ந்து தொங்கும் மாலைகளின் மணிச்சதங்கைகள் அசைந்து ஒலிக்கும்படி விரைவாக தேரினை செலுத்துவாயாக. சிறப்பு மிகும்படி நம்மிடம் விரும்பிய கொள்கையினை உடையவளும் அழகிய மாமை நிறைத்தை உடையவளுமாகிய நம் தலைவியை விரைவாக சென்றடைவோமாக. அதாவது காண்பதற்கு விரைவாக நாங்கள் சென்றடைவோமாக என்று இந்த பாடலின் பொருள் காணப்படுகின்றது. இந்த பாடல் அதாவது பாடலின் பொருளை எழுத சொல்லி பிள்ளைகள் இந்த வினா வராது இருந்தும் உங்களுடைய ஆரம்பத்துக்காக அதாவது பயிற்சிக்காக இந்த பொருளை நான் உங்களுக்காக தந்திருக்கின்றேன். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினாவுக்காக நாங்கள் இந்த வினாவுக்கு எவ்வாறு விடை எழுதுவது என்ற விடயத்தை இப்போது பார்ப்போம். இந்த செய்யுளில் காணப்படும் அணிச்சிறப்பை எடுத்து காட்டுக. பகுவாய் தேரை சிறு பள்ளியத்தின் கரங்க. அதாவது உவமை அணி இங்கே காணப்படுகிறது பிள்ளைகள். கவனமாக இந்த விடயத்தை நீங்கள் பார்த்து கேட்டு கோப்பியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உவமை அணி காணப்படுகிறது. உவமை அணியாக பகுவாய் தேரை சிறு பள்ளியத்தின் கரங்க என்ற பாடல் அடியை நீங்கள் மேற்கோளாக அதாவது காட்டி எழுத வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உவமை அணிக்குரிய எந்த பாடல் அடியில் இந்த உவமை அணி காணப்படுகின்றது என்று அவர்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்காக புள்ளிகளை வழங்குகின்ற பொழுது அதை கூடிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படும் பிள்ளைகள். அதாவது அந்த பாடல் அடியை நீங்கள் மேற்கோளாக காட்டி அதன் பிறகு நான் போட்டிருப்பது போல அதாவது இங்கே காட்டி இருப்பது போல நீங்கள் எழுத வேண்டும். உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை போன்ற விடயங்களை நீங்கள் தெளிவாக இங்கு விளக்கமாக எழுதினால் சிறப்பாக அமையும். பகுவாய் தேரை சிறு பள்ளியத்தின் கரங்க உவமை அணி காணப்படுகின்றது. உவமானம் சிறிய பலவாய வாத்தியங்கள் ஒலித்தல் இங்கே உவமானமாக காணப்படுகின்றது. சிறிய பல வாத்தியங்கள் ஒலிப்பதாக இங்கே காணப்படுகின்றது. இது எதற்காக சொல்லப்படுது என்று கேட்டால் உவமேயம் தவளைகள் ஒளி எழுப்புதல் எந்த மாதிரி அதாவது சிறிய பலவாய வாத்தியங்கள் ஒலித்தல் போல ஒளி எழுப்பி கொண்டிருக்கின்றது உவமை அணி காணப்படுகிறது.
பொதுத்தன்மை கூட்டமாக ஒலித்தல் இங்கே காணப்படுகிறது. வெஞ்சின அரவின் பை அனந்தன்ன, வெஞ்சின அரவின் பை அனந்தன்ன, இங்கேயும் உவமை அணி காணப்படுகின்றது. இந்த பாடல் அடியில் உவமை அணி காணப்படுகிறது. உவமானம் கோபம் கொண்டு படம் எடுக்கும் பாம்பு, அது காந்தல் மலர்கள் இங்கே உவமேயமாக சொல்லப்படுகிறது. காந்தல் மலர்கள் அதாவது இருப்பது, அந்த மொட்டுக்கள் அவிழ்ந்திருப்பது எவ்வாறு காணப்படுகின்றது என்று கேட்டால் கோபம் கொண்டு படம் எடுக்கும் பாம்பு போல காணப்படுகின்றதாம். ஆகவே உவமானம் கோபம் கொண்டு படம் எடுக்கும் பாம்பு, உவமேயம் காந்தல் மலர்கள். பொதுத்தன்மை மேல் நோக்கி விளங்குதல், இது இந்த பாடலிலே காணப்படுகின்ற உவமை அணிகளாக காணப்படுகின்றது. படுமலை பாடலிலிருந்து, அதாவது அணிச்சிறப்பை எடுத்துக்காட்டுக விளக்குக என்று கேட்டால் நீங்கள் இந்த விடயத்தை, அதாவது உவமை அணிகள் காணப்படுகின்றன. இந்த உவமை அணிகளை இங்கே நான் குறிப்பிட்டது போல விளக்கமாக எழுத வேண்டும். அடுத்து பாருங்கள் பிள்ளைகளை, மிக முக்கியமான ஒரு வினா. இம்மாதிரியான வினாவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதாவது முக்கியத்துவம் வழங்க வேண்டும். இப்படியான அவர்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த மாதிரியான வினாக்கள் போட்டால் சாதாரணமாக பிள்ளைகள் அதாவது எப்படி எழுதும் என்று பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பார்கள். புள்ளிகளையும் அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக நீங்கள் பாருங்கள், நான் வழங்கியிருக்கின்ற இந்த விடை குறிப்பை அவதானியுங்கள். இயற்கை நிகழ்வினூடே தலைவனின் மனநிலையை புலவர் எடுத்துக்காட்டும் விதம். அதாவது இயற்கையாக தலைவன் என்ன செய்கின்றான், தலைவியை நம்மிடம் அதாவது பெரு விருப்பு மிக்க மாம நேரத்தில் காணப்படுகின்ற விருப்பு மிக்க அந்த தலைவியை காண வருகின்றான், வந்து கொண்டிருக்கின்றான். சரியா? வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயற்கையாக சில விடயங்கள் காணப்படுகின்றது. இயற்கை நிகழ்வுகள் சில இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வினுடைய, அதாவது இங்கே வினா எவ்வாறு காணப்படுகின்றது என்று கேட்டால் கவனமாக இருக்க வேண்டும். வினாவில் நாங்கள் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அப்போதுதான் விடை குறிப்புகளை அதற்கு பொருத்தமாக வழங்கலாம் பிள்ளைகள். இயற்கை நிகழ்வினூடே, இயற்கையாக ஒரு நிகழ்வு நடக்கின்றது. தலைவன் வந்து கொண்டிருக்கின்றான் வண்டியில், அதாவது அந்த குதிரையில் வந்து கொண்டிருக்கின்றான் தலைவன். அதாவது வண்டி நகர்ந்து செல்வது போல உணர்கின்றான். தேர்ப்பாகனை விரைந்து செலுத்துவாயாக, விரைந்து செலுத்துவாயாக என்று அடுத்தடுத்து கூறிக்கொண்டே வருகின்றான். அவ்வளவு ஆர்வம், வேட்கை யார் மேல்? நம் தலைவியின் மேல். அவளை சென்று விரைவாக காண வேண்டும். ஆகவே இப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயற்கையில் சில நிகழ்வுகள் காணப்படுகின்றன, இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த இயற்கை நிகழ்வினுடைய தலைவனின் மனநிலையை புலவர் எடுத்துக்காட்டும் விதம் எவ்வாறு அப்படின்னு கேட்டால், கார்கால மழையால் செழித்திருக்கும் காடும் அதன் சூழலும் கார்காலம் வந்துவிட்டதை தலைவனுக்கு உணர்த்துவதாக, தலைவன் எண்ணுவதினூடாக தலைவனுக்கு தலைவியை காண செல்வதற்கான ஆர்வம் எடுத்து காட்டப்படுகிறது. அதாவது இது இருத்தல் ஒழுக்கமாக காணப்படுகிறது. அதாவது வினை முடித்து விரைவாக நான் வருவேன், அதுவரை காத்திரு கண்ணே என்று சொல்லிவிட்டு சென்ற தலைவன் கார்காலம் வந்துவிட்டது, விரைந்து வருகின்றான். வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதாவது காடும் செலுத்திருக்கின்றது. அதாவது கார்காலம் மழையால் என்ன செய்கின்றது, காடு அப்படியே செலுத்திருக்கின்றது. அதன் சூழலும் கார்காலம் வந்துவிட்டதை தலைவனுக்கு உணர்த்துகின்றது. சரி, நான் சொல்லிவிட்டது போல காத்திரு கண்ணே, நான் வினை முடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்ற அந்த தலைவன் இப்பொழுது உணர்கின்றான், தலைவனுக்கு தலைவியை காண வேண்டும். அந்த கார்காலம் வந்துவிட்டது, இங்கே எல்லாம் தாவரங்கள் அதாவது செடிகள் எல்லாம் பூத்து அப்படியே செலுத்தி காணப்படுகின்றது. நான் வருகிறேன் என்று சொல்லி சென்று அந்த காலம் நெருங்கிவிட்டது, இப்பொழுது நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு மனநிலையை அவனுக்கு தோற்றுவிப்பதாக இந்த இயற்கையான இந்த கார்கால நிகழ்வு இவனுக்கு ஏற்படுத்துகின்றது. அடுத்து ஆண்மானானது பெண்மானுடன் அப்படியே நீரறிந்து இன்புற்றிருக்கும் நிகழ்வின் ஊடாக தலைவனது மனநிலையை, தலைவியை மனநிலையில் தலைவியை காணும் ஆவல் வெளிப்படுவதை எடுத்து காட்டப்படுகிறது. அதாவது பொதுவாக இங்கே பாருங்க, ஆண்மான் என்ன செய்கின்றது என்று கேட்டால், அங்கே இவன் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றான். அங்கே ஆண்மான் பெண்மானுடன் நீரருந்தி, அதாவது தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, நீரருந்தி கொண்டிருக்கிறது. நீரருந்தி அது இரண்டும் என்ன செய்கிறது, ஆண்மானும் பெண்மானும் என்ன அப்படியே கூடிக்குள்ளாவி இன்புற்றிருக்கும் அந்த நிகழ்வை காணுகின்றான். அதாவது அந்த உயிரினங்கள் பாருங்கள், அக்னிய அந்த மான்கள் கூட காதல் வயப்பட்டு இரண்டும் ஒன்றோடு ஒன்று அதனுடைய பாஷைகள் அதனுடைய காதல் மொழியில் இரண்டும் என்ன செய்கின்றது என்று கண்டால் அப்படியே இன்பமாக இருப்பதை காண்கின்றான். இந்த காட்சியை காண்கின்ற பொழுது பாருங்கள், இப்பொழுது தலைவன் என்ன செய்கின்றான், வேகமாக விரைந்து செல்ல வேண்டும். இந்த தேர் என்ன செய்கின்றது, அதாவது நகர்ந்து செல்வது போல காணப்படுகிறது. வண்டி என்ன செய்கின்றது, நகர்ந்து செல்வது போலவே உணர்கின்றான். ஏன், இவளை வேகமாக சென்று காண வேண்டும். இதன் இடையில் இப்படி ஒரு காட்சியையும் இப்படி ஒரு சீனையும் என்ன செய்கின்றான், அவன் காண்கின்றான். ஆண்மான் அதாவது தன்னுடைய பெண்மானுடன் நீரருந்தி இன்பமாக இருக்கின்ற அந்த காட்சியும் காண்கின்றான். இப்போது பிள்ளைகள் இவனுடைய மனநிலை எவ்வாறு காண வேண்டும், தலைவனது மனநிலையில் தலைவி என்ன செய்ய வேண்டும், ஐயோ நாம் சென்று காண வேண்டும், சீக்கிரமாக சென்று அவளை காண வேண்டும். ஏனென்றால் இங்கே காண்கின்ற காட்சி வித்தியாசமாக காணப்படுகிறது அல்லவா. எப்படி, ஒரு ஆண்மான்
இவன் தலைவனாக நினைத்துக் கொள்வோமே, பெண்மான் தலைவியாக நினைத்துக் கொள்வோமே. இந்த ஆண்மான் பெண்மானோடு நீரருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது இவனுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? அவளை தன் தலைவியை சென்று சீக்கிரமாக காண வேண்டும் என்ற அந்த மனநிலை இங்கே, அந்த ஆவல் இங்கே வெளிப்படுகின்றது. பாருங்கள், இயற்கை நிகழ்வினூடாக அங்கே ஒரு இயற்கை நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்மான் பெண்மானுடன் நீரந்தி கொண்டிருக்கின்றது. அது இவனுடைய மனநிலையில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? அந்த தலைவனுடைய மனநிலையை புலவர் எங்கனம் எடுத்துக்காட்டுகின்றார் என்பதுதான் வினா. அதற்காகத்தான் இந்த விடயம். ஆண்மானானது பெண்மானுடன் நீரருந்தி இன்பற்றிருக்கும் நிகழ்வினூடாக தலைவனது மனநிலையில் தலைவியை காணும் ஆவல் வெளிப்படுவதை எடுத்துக்காட்டப்படுகிறது. இந்த விடயங்கள் பிள்ளைகள் நீங்கள் எழுதுகின்ற பொழுது பந்தி அமைப்பில் எழுதிவிட்டு இதற்காக பொருத்தமான உதாரணங்கள் மேற்கோள் வரிகளை இட்டு எழுத வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கான புள்ளிகள் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய அந்த விடையளிப்பிலும் ஒரு கணதி காணப்படும். அதாவது சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள். விடை என்பது சாதாரணமாக நீங்கள் அதாவது சிறிய வகுப்பில் எழுதுவது போல எழுத முடியாது. நீங்கள் உயர்தர வகுப்பில் தமிழ் மொழி பாடத்தை விசேஷமாக கற்கின்ற மாணவர்கள். ஆகவே உங்களுடைய மொழிநடை, உங்களுடைய எழுத்தாற்றல், நீங்கள் எவ்வாறு எழுதுகிறீர்கள் என்பதை அந்த மதிப்பிடக்கூடும். எப்படி? அங்கே மதிப்பீட்டாளர்கள் உங்களுடைய வினாத்தாளை மதிப்பிடுகின்ற பொழுது இவற்றை எல்லாம் கவனிக்கக்கூடும். தெளிவான கையெழுத்து, உங்களுடைய மொழிநடை, எழுத்தாற்றல் எவ்வாறு காணப்படுகின்றது, உங்களுடைய கலை சொற்கள் பயன்பாடு போன்ற விடயங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் பிள்ளைகள். ஆகவேதான் உங்களுடைய அந்த விடைத்தாளுக்கான அதிக புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு காணப்படும். சாதாரணமாக சின்ன வயசில் நாங்கள் சிறிய வகுப்பில் எழுதி வைத்த அந்த மொழிநிலை அப்படியான எழுத்து நடையில் நாங்கள் எழுதி வைப்பது ஏன்னா இந்த காலத்துக்கு உயர்தர வகுப்புக்கு பொருத்தமானதாக அமையாது. சரி, அடுத்த ஒரு குறிப்பையும் தந்திருக்கின்ற இயற்கை நிகழ்வினூடாக தலைவனின் மனநிலையை புலவர் எடுத்துக்காட்டும் விதத்தில் இன்னொரு குறிப்பு. நீர் பள்ளங்களில் பாருங்கள், நீர் பள்ளங்களிலிருந்து தவளைகள் ஒளி எழுப்பி இன்புறுவது தலைவியிடத்து விரைந்து செல்ல வேண்டும் என்ற தலைவனின் உணர்வை தூண்டுவதாக எடுத்துக்காட்டப்படுகிறது. நீர் தண்ணி பள்ளங்கள்ல தவளைகள் என்ன செய்யுது, அங்கே கத்தி ஒளி எழுப்பி கொண்டு இருக்கிறது. அதுக பாட்டுக்கு கத்திக்கிட்டு அதுகள் என்ன செய்கிறது, அதுக்குள்ள ஒளி எழுப்பி கொண்டு தவளைகள் நீர் பள்ளத்தில் அப்படியே கிடக்கின்றது. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவனுக்கு ஒரு அப்படியே குதூகலம், ஒரு மகிழ்ச்சி, மனதிலே ஒரு கிளுகிழுப்பு என்ன ஏற்படுகிறது. எப்படி தலைவியை சீக்கிரமாக சென்று காண வேண்டும். இவன் காண்கின்ற காதல் மலர்கள் பூத்திருக்கின்றது. வருகின்ற வழியெல்லாம் இவனுக்கு எப்படி வசந்தமாகவே காணப்படுகின்றது. ஏனென்றால் தலைவன் செல்லுகின்ற அந்த பயணம் எப்படி சீக்கிரம் போ இல்லாவிட்டால் இவனுடைய மனநிலையில் பெரிய ஒரு ஆவலை ஏற்படுத்துவது போலவே இந்த இயற்கை காணப்படுகிறது. இயற்கையினுடைய நிகழ்வுகள் காணப்படுகின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே எந்த விதமான அதாவது நேர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த இயற்கையினுடைய நிகழ்வு காணப்படவில்லை. எல்லோருமே எப்படி இருக்கின்றது கேட்டால், அதாவது சீக்கிரம் இவளை போய் காண வேண்டும், என்னுடைய அதாவது என்மேல் அதிக கொள்கை உடையவள், சிறந்த விருப்பமுள்ள நம்மை எப்படி சிறப்பான விருப்பமுடைய அந்த தலைவியை சீக்கிரம் சென்று காண வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் இந்த இயற்கையிலும் பாருங்க, கடைசியா நான் சொன்னதை நீர் பள்ளங்களிலிருந்து தவளைகள் ஒளி எழுப்பி இன்புறுவது கூட இவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆவலை தூண்டுகின்றது. தலைவியை போய் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆவல் தூண்டுவதாக இங்கே காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் மூன்றாவது வினாவாக இங்கே பார்த்தோம். இயற்கை நிகழ்வினூடே தலைவனின் மனநிலையை புலவர் எவ்வாறு எடுத்து காட்டுகிறார் பிள்ளைகள். இந்த கார்காலத்தில் நடக்கின்ற அந்த செயற்பாடுகளை எழுதிவிடுங்கள் பிள்ளைகள். அடுத்து ஆண்மான் பெண்மானோட தண்ணி குடிக்குது அந்த விடயத்தையும் எழுதிவிடுங்கள் பிள்ளைகள். அடுத்து நீர் பள்ளங்களில் இந்த தவளைகள் கத்தி கொண்டிருக்கின்ற விடயம் என்ன அதையும் எழுதிவிடுங்கள். இதையும் எழுதிட்டு இந்த இயற்கை நிகழ்வுகள் தலைவன் மனநிலையை புலப்படுத்துகின்றது. எப்படின்னு கேட்டால், அதாவது தண்ணி குடிக்கிற விஷயத்தில் என்ன, நம்மளும் தலைவியும் சேர்ந்திருக்கின்ற ஒரு 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 கனவு, அதாவது ஒரு கற்பனை இவனுக்கு தோற்றுவித்திருக்கலாம் இல்லையா. யாராவது ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறான், அந்த நிகழ்ச்சி தான் தலைவியோட இருந்து நீர் அருந்துவதோ இல்லாட்டி அவளோடு குதூகலமாக இருக்கின்ற அந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த ஒரு கற்பனையை கூட இவன் செய்திருக்கலாம் இல்லையா. ஆகவே இயற்கை நிகழ்வினூடாக அந்த விடயத்தை நீங்கள் எழுதலாம். அடுத்து இந்த கார்கால மழையெல்லாம் அப்படியே இவனுக்கு ஒரு வசந்த, அதாவது இவனுடைய அழகான நினைவுகளை மீட்டி தருவதாகவும் ஆவலையும் ஏற்படுத்துவதாகவும் காணப்படுகின்றது. போய் பார்க்கணும் என்ற அந்த விருப்பம் ஒன்றுகளை தோற்றுவிப்பதாக இந்த இயற்கை நிகழ்வு காணப்படுகின்றது. நீர் பள்ளங்களிலே தவளைகள் ஒளி எழுப்பி கொண்டிருப்பது கூட இவனுக்கு ஒரு, அதாவது இவளை சென்று பார்க்க வேண்டும் என்ற அந்த குதூகலத்தை, மனதிலே உவகையை, வேட்கையை, ஆசையை ஏற்படுத்துகின்றது என்று நீங்கள் எழுத வேண்டும். எனது அன்புக்குரிய மாணவர்களை, நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது படுமலை செய்யுள் வந்தால் அந்த செய்யுளுக்கு எவ்வாறு விடை எழுதுவது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் இலகுவான வினாக்கள் தான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இவ்வாறான சில வேளைகளில் பிள்ளைகளை அங்கே தருகின்ற வினாக்கள்
எனது அன்புக்குரிய மாணவர்களுக்கு தெரியும், நான் வழங்குகின்ற வினாக்களை விட சில வேளைகள் உங்களுடைய அங்கே இறுதி பரீட்சையில் வரக்கூடிய வினாக்கள் மிகவும் இலகுவானதாக இருக்கும். நாங்கள் எவ்வாறு விடை எழுதுவது என்றுதான் எங்களுக்கு பெரிய குழப்பமாக காணப்படுகின்றது. நாங்கள் பயிற்சி எடுப்பது எவ்வாறு, ஒரு உவமை அணியை கேட்கின்ற பொழுது அதற்கு எவ்வாறு விடை எழுத வேண்டும், அணிச்சிறப்பை விளக்குகள் என்றால் எவ்வாறு எழுத வேண்டும், எடுத்துக்காட்டுக போன்ற இவ்வாறான வினாக்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் படிக்கின்றோம் தான். ஏன் அப்பொழுது இந்த ரிசல்ட்ஸில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, ஒருவருக்கொருவர் பெரிய தாக்கத்தை ஏன் ஏற்படுத்துகின்றது என்று கேட்டால், விடையளிப்பில் நாங்கள் கவனம் செலுத்துவதில்லை. என்ன கேட்கிறார்கள் அந்த விடையளிப்பில் மிக கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகள். அப்படி இருந்தால் எங்களுக்கு மிக புள்ளிகளை, எதிர்பார்க்கின்ற புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். யாவும் தமிழோடு இருந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய மாணவர்களை இப்பொழுது நாங்கள் பார்த்த விடயம், இயற்கை நிகழ்வினூடே தலைவனின் மனநிலையை புலவர் எடுத்துக்காட்டும் விதம். சரி, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினா பாருங்கள் பிள்ளைகள், அடுத்து உங்களுக்காக நான் வழங்கிய வினாவை இப்பொழுது பார்ப்போம். அந்த வினாவுக்கான விடை குறிப்பை எவ்வாறு எழுதுவது. 4வது வினா பிள்ளைகள் பொதுவாக பழக்கப்பட்ட வினாதான். ஆனால் இதற்கு கூட நாங்கள் எவ்வாறு விடை எழுதுகின்றோம் போன்ற விடயங்கள் எங்களிலே பெரிய ஒரு எப்படி ஒரு கேள்வியை எழுப்பி செல்கின்றது என்று தான் குறிப்பிட வேண்டும். சங்ககால அகத்திணை மரபின் சிறப்பம்சங்கள் என்று ஒரு வினா வருமானால் எதிலிருந்து படுமலை பாடலிருந்து, குறித்த செய்யுளிலிருந்து கேட்கப்படும் வினாவுக்கு குறித்த செய்யுளிலிருந்து தான் விடை எழுத வேண்டும். அதை விட்டு நாங்கள் பொதுவான பார்வைக்கு சங்க காலத்தினுடைய அகத்திணை பாடல் பண்புகளுடைய ஒட்டுமொத்த விடயங்களையும் இங்கே எழுதி வைப்பது தவறான விடயம். அதாவது எல்லா பகுதியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறுகதை பகுதி எடுத்தால் குறித்த பகுதியிலிருந்து அவர்கள் போட்டிருக்கிற ஒரு தெரிவு செய்யப்பட்டு பரீட்சைக்காக வினாவாக ஒரு பகுதி தந்திருக்கிறார்கள். அந்த பகுதியிலிருந்து கேட்கப்படுகின்ற வினாவுக்கு மட்டுமே அந்த பகுதியில் தெரிவு செய்து அந்த பந்திக்குள்ளிருந்து விடையை நாங்கள் எழுத நினைக்க வேண்டும், தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து நாங்கள் கற்றதெல்லாம் எழுதி வைக்க முடியாது. இங்கே என்ன, சங்க காலத்திலே காணப்படுகின்ற அந்த படுமலை செய்யுள், சங்க செய்யுளிலிருந்து படுமலை செய்யுளை போட்டிருக்கிறார்கள். அந்த படுமலை செய்யுளிலிருந்து வினா கேட்கப்படுகிறது. அந்த வினாவுக்கான விடையை எழுதாமல் நாங்கள் சங்ககால அகத்திலே பாடப்பண்புகள் எக்கச்சக்கமாக படிச்சிருப்போம், அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே எழுதுனா இதுக்குள்ளே இருக்காது. இங்கே சங்ககால அகத்திணை மரபின் சிறப்பம்சங்கள் என்று ஒரு வினா காணப்படுகின்றது. அந்த வினாவுக்கான முதலாவது, அதாவது விடை குறிப்புகள் எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். பேர் சுட்டா காதல் பாடல், இது சங்ககால பாடல் பண்பின் மிக முக்கியமான பண்பாக காணப்படுகின்றது. நீங்களும் படித்திருப்பீர்கள். இந்த செய்யுளிலும் அந்த விடயம் காணப்படுகின்றது. பேர் சுட்டா காதல் பாடல் முல்லை நிலத்துக்குரிய இருத்தல் ஒழுக்கம் காணப்படுகின்றது. இங்கே தலைவி அப்படியே காத்திருக்கின்றார். தலைவன் வினை முழித்து விட்டு வேகமாக வந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுடைய தேர் நகர்ந்து வருவது போல, ஊர்ந்து வருவது போல அவன் உணர்கின்றான். தலைவன் என்ன செய்கின்றான், தனது தேர் பாகனுக்கு கூறுவதாக காணப்படுகின்றது. இது சங்ககால அகத்திணை பாடல் பண்புகளில் மிக முக்கியமான பண்பு. யாருடைய கூற்றாக காணப்படுகின்றது, தலைவனுடைய கூற்றாக காணப்படுகின்றது. அதிகளவான இயற்கை வர்ணனை, நாங்கள் பார்த்தது போல கார்காலத்தினுடைய அந்த காட்சி, மற்றது வழியில் வருகின்ற பொழுது ஏற்பட்ட அந்த இயற்கை நிகழ்வுகள், அந்த இயற்கை வர்ணனை காட்சிகள் எல்லாம் இங்கே உதாரணமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், இப்படி பாயிண்ட்ஸில் குறிப்புகளாக இப்படி இந்த புல்லட் போட்டு அதாவது குறியீடுகள் போட்டு எழுதி வைக்கிறதில்ல. நீங்கள் பொதுவாக இதை பந்திய அமைப்பில் எழுதலாம். எழுதிவிட்டு இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், இதற்காக மேற்கோள் உதாரணங்களை காட்ட வேண்டும். அதிகளவான இயற்கை வர்ணனை என்றால் அதுக்கு ஒரு உதாரணம், மேற்கோள் வரியை பாடல் வரியிலிருந்து தூக்கி இங்கே என்ன செய்யலாம், அப்படியே எழுதிவிடலாம் இல்லையா? அதையெல்லாம் எழுதாமல் இருந்து விடாதீர்கள். தேரைகள் ஒளி எழுப்புதல், அதிகளவான இயற்கை வர்ணனைகளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்க. தேரைகள் ஒளி எழுப்புதல், பிடமஞ்செடியின் மலர்கள் உதிர்ந்து கிடத்தல், காந்தல் மொட்டுக்கள் மலர்தல், ஆண்மான் நீரை குடித்தபடி பெண்மானுடன் இன்புற்றிருத்தல். இதுகளை நீங்கள் கவனமாக இருக்கணும். கீழே தந்திருக்கேன். சில பேர் அப்படி இதெல்லாம் இந்த குறிப்புகள் தனித்தனி குறிப்புகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் பிள்ளைகள். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அதிகளவான இயற்கை வர்ணனைன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் தானே, அந்த தலைப்புக்கான கீழே இருக்கின்ற அதுக்கான உதாரணங்கள் தான் தேரைகள் ஒளி எழுப்புறதுலாம் இயற்கை வர்ணனை, பிடவஞ்செடியின் மலர்கள் உதிர்ந்து கிடத்தல் இயற்கை வர்ணனை, காந்தல் மொட்டுகள் மலர்தல் இயற்கை வர்ணனை, ஆண்மான் நீரை குடித்தபடி பெண்மானுடன், அப்படி இயற்கையின் காணப்படுகின்ற அந்த காட்சியை இங்கே கண்முன்னே கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் என்று தான் நீங்கள் எழுத வேண்டும். இது தனித்தனி பாயிண்ட்ஸ்ன்னு நினைச்சிடாங்க. ஏன்னு கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு புல்லட் விழுந்திருக்கு. அதை நீங்கள் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது ஒட்டுமொத்தமாக அதற்கு அதிகளவான இயற்கை வர்ணனை என்ற அந்த விடை குறிப்புக்கு வழங்கப்பட்ட குறிப்புகள் என்று, மேற்கோள்கள் என்று நீங்கள் உதாரணங்களாக நீங்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம்.
அடுத்த அணிப்பயன்பாடு உவமையினை காணப்படுகின்றது. பகுவாய் தேரை சிறு பள்ளியத்தின் கரங்க வெஞ்சின அரவின் பை அணந்தன்ன. ஆகவே இந்த மிக முக்கியமாக இந்த உவமை அணி என்று எழுதுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட அணியை நீங்கள் எழுத வேண்டும். அதற்கு மேற்கோள் வரியாக நீங்கள் உதாரணமாக அந்த பாடல் அடியை நீங்கள் எழுதி வைப்பது சிறப்பாக காணப்படும். சங்ககால அகத்திணை மரபின் சிறப்பு அம்சங்களுடைய தொடர்ச்சி. அதாவது பிள்ளைகள் முதல் கரு உரி பயன்பாடு இங்கே காணப்படுகிறது. முதல் நிலம், முல்லை நிலம். முதல் என்ன, நிலமும் பொழுதும் காணப்படும். ஆகவே முதல் என்பது நிலமும் பொழுதும் காணப்படும். நிலம் இங்கே முல்லை நிலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பொழுது கார்காலம். கரு பாருங்கள் பிள்ளைகள், இங்கே கருப்பொருட்களாக பள்ளங்கள், தவளை, வாத்தியங்கள், பாம்பு, காந்தல் மலர், மான், குதிரை போன்ற விடயங்கள் காணப்படுகின்றன. அடுத்து உரி என்பது ஒழுக்கம், நீங்கள் படித்திருப்பீர்கள். இருத்தல் ஒழுக்கம் இங்கே காணப்படுகின்றது. சங்ககால அகத்திணை மரபின் சிறப்பம்சங்கள். குறித்த செய்யுளிலிருந்து கேட்கப்படும் வினாவுக்கு குறித்த செய்யுளில் இருந்து தான் விடை எழுத வேண்டும். அதை விட்டு நாங்கள் பொதுவான பார்வைக்கு சங்க காலத்தினுடைய அகத்திணை பாடல் பண்புகளுடைய ஒட்டுமொத்த விடயங்களையும் இங்கே எழுதி வைப்பது தவறான விடயம். அதாவது எல்லா பகுதியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறுகதை பகுதி எடுத்தால் குறித்த பகுதியிலிருந்து அவர்கள் போட்டிருக்கிற ஒரு தெரிவு செய்யப்பட்டு பரீட்சைக்காக வினாவாக ஒரு பகுதி தந்திருக்கிறார்கள். அந்த பகுதியிலிருந்து கேட்கப்படுகின்ற வினாவுக்கு மட்டுமே அந்த பகுதியில் தெரிவு செய்து அந்த பந்திக்குள்ளிருந்து விடையை நாங்கள் எழுத நினைக்க வேண்டும், தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து நாங்கள் கற்றதெல்லாம் எழுதி வைக்க முடியாது. இங்கே என்ன, சங்க காலத்திலே காணப்படுகின்ற அந்த படுமலை செய்யுள், சங்க செய்யுளிலிருந்து படுமலை செய்யுளை போட்டிருக்கிறார்கள். அந்த படுமலை செய்யுளிலிருந்து வினா கேட்கப்படுகிறது. அந்த வினாவுக்கான விடையை எழுதாமல் நாங்கள் சங்ககால அகத்திலே பாடப்பண்புகள் எக்கச்சக்கமாக படிச்சிருப்போம். அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே எழுதுனா இதுக்குள்ளே இருக்காது. இங்கே சங்ககால அகத்திணை மரபின் சிறப்பம்சங்கள் என்று ஒரு வினா காணப்படுகின்றது. அந்த வினாவுக்கான முதலாவது, அதாவது விடை குறிப்புகள் எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். பேர் சுட்டா காதல் பாடல், இது சங்ககால பாடல் பண்பின் மிக முக்கியமான பண்பாக காணப்படுகின்றது. நீங்களும் படித்திருப்பீர்கள். இந்த செயலிலும் அந்த விடயம் காணப்படுகின்றது. பேர் சுட்டா காதல் பாடல் முல்லை நிலத்துக்குரிய இருத்தல் ஒழுக்கம் காணப்படுகின்றது. இங்கே தலைவி அப்படியே காத்திருக்கின்றார். தலைவன் வினை முடித்து விட்டு வேகமாக வந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுடைய தேர் நகர்ந்து வருவது போல, ஊர்ந்து வருவது போல அவன் உணர்கின்றான். தலைவன் கூற்று, தலைவன் என்ன செய்கின்றான், தனது தேர் பாகனுக்கு கூறுவதாக காணப்படுகின்றது. இது சங்ககால அகத்திணை பாடல் பண்புகளில் மிக முக்கியமான பண்பு. யாருடைய கூற்றாக காணப்படுகின்றது, தலைவனுடைய கூற்றாக காணப்படுகின்றது. அதிகளவான இயற்கை வர்ணனை, நாங்கள் பார்த்தது போல கார்காலத்தினுடைய அந்த காட்சி, மற்றது வழியில் வருகின்ற பொழுது ஏற்பட்ட அந்த இயற்கை நிகழ்வுகள், அந்த இயற்கை வர்ணனை காட்சிகள் எல்லாம் இங்கே உதாரணமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், இப்படி பாயிண்ட்ஸில் குறிப்புகளாக இப்படி இந்த புல்லட் போட்டு அதாவது குறியீடுகள் போட்டு எழுதி வைக்கிறதில்ல. நீங்கள் பொதுவாக இதை பந்திய அமைப்பில் எழுதலாம். எழுதிவிட்டு இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், இதற்காக மேற்கோள் உதாரணங்களை காட்ட வேண்டும். அதிகளவான இயற்கை வர்ணனை என்றால் அதுக்கு ஒரு உதாரணம் மேற்கோள் வரியை பாடல் வரியிலிருந்து தூக்கி இங்கே என்ன செய்யலாம், அப்படியே எழுதிவிடலாம் இல்லையா? அதையெல்லாம் எழுதாமல் இருந்து விடாதீர்கள். தேரைகள் ஒளி எழுப்புதல், அதிகளவான இயற்கை வர்ணனைகளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்க. தேரைகள் ஒளி எழுப்புதல், பிடமஞ்செடியின் மலர்கள் உதிர்ந்து கிடத்தல், காந்தல் மொட்டுக்கள் மலர்தல், ஆண்மான் நீரை குடித்தபடி பெண்மானுடன் இன்புற்றிருத்தல். இதுகளை நீங்கள் கவனமாக இருக்கணும். கீழே 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 தந்திருக்கேன். சில பேர் அப்படி என்ன இதெல்லாம் என்ன இந்த குறிப்புகள் தனித்தனி குறிப்புகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் பிள்ளைகள். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அதிகளவான இயற்கை வர்ணனைன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் தானே, அந்த தலைப்புக்கான கீழே இருக்கின்ற என்ன அதுக்கான உதாரணங்கள் தான் தேரைகள் ஒளி எழுப்புறதுலாம் இயற்கை வர்ணனை, பிடவஞ்செடியின் மலர்கள் உதிர்ந்து கிடத்தல் இயற்கை வர்ணனை, காந்தல் மொட்டுகள் மலர்தல் இயற்கை வர்ணனை, ஆண்மான் நீரை குடித்தபடி பெண்மானுடன், அப்படி இயற்கையில் காணப்படுகின்ற அந்த காட்சியை இங்கே கண்முன்னே கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் என்று தான் நீங்கள் எழுத வேண்டும். இது தனித்தனி பாயிண்ட்ஸ்ன்னு நினைச்சிடாங்க. ஏன்னு கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு புல்லட் விழுந்திருக்கு. அதை நீங்கள் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது ஒட்டுமொத்தமாக அதற்கு அதிகளவான இயற்கை வர்ணனை என்ற அந்த விடை குறிப்புக்கு வழங்கப்பட்ட குறிப்புகள் என்று, மேற்கோள்கள் என்று நீங்கள் உதாரணங்களாக நீங்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து அணிப்பயன்பாடு உவமையினை காணப்படுகின்றது. பகுவாய் தேரை சிறு பள்ளியத்தின் கரங்க வெஞ்சின அரவின் பை அணந்தன்ன. ஆகவே இந்த மிக முக்கியமாக இந்த உவமை அணி என்று எழுதுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட அணியை நீங்கள் எழுத வேண்டும். அதற்கு மேற்கோள் வரியாக நீங்கள் உதாரணமாக அந்த பாடல் அடியை நீங்கள் எழுதி வைப்பது சிறப்பாக காணப்படும்.
அதை விட்டு நீங்கள் இதற்கு மேலதிகமாக, அதாவது தூய தமிழ் பயன்பாடு, கண் முன்னே காட்சியை கொண்டு வருவது போல காணப்படுகின்றது, வேற எப்படி சிறிய சிறிய சொற்கள், பெரிய பெரிய கருத்துக்கள், இப்படி பல்வேறுபட்ட அகத்திணை பாடல் பண்புகள் நீங்கள் படித்திருப்பீர்கள். உங்ககிட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். பொதுவாக இதற்கு, அதாவது இந்த பாடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகளை நான் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு இதற்கு மேலதிகமாக எழுத வேண்டுமானால், அடியில் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் இந்த குறிப்புகளுக்கு அடியில் நீங்கள் என்ன செய்யலாம், சில வேளை அதாவது எழுதின கை சும்மா இருக்காது தானே, ஆகவே மிக பொருத்தமான விடை குறிப்பாக இருந்தால் அதை நீங்கள் எழுதி வைக்கலாம். சரியா? ஆகவே நாங்கள் இப்பொழுது பார்த்தது நான்காவது வினாவுக்கான எப்படி அந்த விடை குறிப்பை பார்த்தோம். சங்ககால பாடலின் காணப்படுகின்ற அந்த அகத்திணை பாடல் பண்புகள். இறுதியாக இப்படி ஒரு வினா வருமா சார்? இப்படியெல்லாம் வரலாம் பிள்ளைகள். அதாவது இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு போடுவேன். பாருங்கள், சொற்களின் பொருளை தருக. சின்ன சின்ன ஒரு 3 சொல்ல போட்டு 2 மார்க்ஸுக்கு 3 மார்க்ஸுக்கு, அதாவது 4 புள்ளிகளுக்கு கூட ஒரு 4 சொற்களை தூக்கி போட்டுருவாங்க. நம்ம என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா பிள்ளைகள்? இதை நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். இதற்கெல்லாம் நாங்கள் அரும்பதங்கள், இந்த மாதிரி விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டால், நாங்கள் படிக்கிறது எப்படின்னு கேட்டால் மிக முக்கியமாக நினைத்துக்கிட்டு அதாவது பெரிய பெரிய வினாக்களுக்கெல்லாம் படிச்சுட்டு போயிடுவோம். அவர்கள் எதிர்பார்ப்பார்கள், இந்த விடயத்தில் இவர்கள் கவனம் செலுத்திருப்பார். அரும்பதங்கள் உங்களுக்கு என்ன, ஒவ்வொரு சொல்லுக்கான பொருள் தெரிய வேண்டும். ஆகவே இந்த மாதிரியான வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுதுவது குறைவாக காணப்படும். ஒரு 4 சொற்களை தூக்கி நச்சுன்னு போட்டாங்கன்னு வைங்களேன், தெரியலையா, அவ்வளோதான், அவுட். 4 புள்ளிகள் இல்லாட்டி 3 வினாக்களை போட்டு 4 புள்ளிகள் அங்கே இல்லாட்டி 12 மார்க்ஸில் என்ன, அப்படியே 4 புள்ளி இல்லாட்டி அங்கே 8 தானே வரும். நாங்கள் சங்க செய்யுள்ள கரைச்சி குடிச்சிருப்போம். இருந்தும் பயனா? பரீட்சை அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு படிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வினாவுக்கு விடை எழுதலாம். சரி, அருமத சொற்களுக்கெல்லாம் பொருள் தெரியணும். தெரியாமல் இல்லை சார், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் போயிட்டு 4 சொல்ல போட்டுட்டார்கள் என்று எடுத்துவோம். 4 சொற்களை போட்டாச்சு. சரி, அப்படி போட்டால் என்ன செய்வோம்? அதுக்காக உங்களுக்கு ஒரு அலர்ட், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, உங்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தல், முன்னுக்கே ஒரு எச்சரிக்கை விடுகிறேன். பிள்ளைகள் இதிலெல்லாம் கவனமாக இருங்கள். வினா எப்படியும் வரலாம். கீழே அழகாக ஒவ்வொரு சொல்ல போட்டாச்சு. இந்த சொற்களுக்குரிய பொருளை தருக. 4 புள்ளி, 4 சொல் தேவையா? அப்போ இதெல்லாம் நாங்கள் தயாராக இருப்போம். அதுதான் உங்களுக்கு தேவையான எம்சிக்யூலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே யாவும் தமிழில் பகிர்வது எல்லாம் மிக ஞாபகமாக வைத்துக் கொள்ளும். இதற்குள் நுழைந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 60-70 புள்ளிகளுக்காகவே வாய்ப்பை நான் வழங்கியிருக்கின்றது. யாவும் தமிழில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காணொலிகள் காணப்படுகின்றது. பிள்ளைகள் எந்த நாளும் பார்த்துட்டு சார் எனக்கு லிங்க் அனுப்புங்க. ஒரு யாவும் தமிழுக்குள்ள நுழைஞ்சாலே உங்களுக்கு அது என்ன ஒரு 50-53 நினைக்கிறேன், அவ்வளவு காணொலிகள் கிடக்கின்றது. எல்லாமே A-level சம்பந்தமானது. உங்களுடைய உயர்தர தமிழ் பாடத்தில் இருக்கின்ற எல்லாம் அதில் எக்கச்சக்கமானது எதிர்பார்க்க இந்த வருடத்துக்குரிய வினாக்களை தந்திருக்கின்றேன். இவற்றை நீங்கள் தேடி படித்தாலே போதும். அப்படியே சில வேளையில் பாட அழகுலேருந்து ஆரம்பத்தில் அறிமுகத்திலிருந்து அப்படியே வர்றேன். சிலது என்ன வினாவிடைகள் விடை குறிப்புகள் எம்சிக்குலாம் மிச்சம் இருக்குது. தேவையானது இங்கே எல்லாம் இல்லை. பயிற்சி என்று சொல்லி முதலாவது பயிற்சி எடுப்போம்ன்றது பொருத்தமற்ற வகையில் காணப்படுவது எல்லாம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு இப்போ இறுதி பரீட்சைக்கு வருவது மாதிரியே தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க, இதை மிஸ் பண்ணிட்டு போகாதீங்க. இது உங்களுக்கு தேவை பிள்ளைகள். இந்த விடயங்களை நீங்கள் பாருங்கள். சொற்களின் பொருள் பாருங்கள். புறவுனா காடு, அவள்னா பள்ளம், மறுப்புனா கொம்பு, இரளைனா ஆண் மான். சரி, எனது அன்புக்குரிய மாணவர்களே, இவ்வளவு நாள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த செய்யுளை பற்றி போட மாட்டாரா, யாவும் தமிழில் இந்த செய்யுள் வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மாணவர்கள், அதாவது இந்த பல்வேறுபட்ட வேலைப்பளுகளுக்கு மத்தியிலும் உங்களுக்காக எப்படியாவது ஒரு காணொலியை நான் வழங்கிவிட வேண்டும், ஒரு நாளைக்கு 2 காணொலிகளாவது நான் பகிர வேண்டும் என்று தீவிர முயற்சியில் இருக்கின்றேன் பிள்ளைகள். ஏனென்றால் இறுதி பரீட்சைக்கான இறுதி நேரம் அதாவது நெருங்கிவிட்டது. இந்த நேரம் என்னுடைய தங்கங்கள், எனது அன்புக்குரிய மாணவர்களை நான் ஆற்றுப்படுத்த வேண்டும், அவர்களை வழிப்படுத்த வேண்டும், சிறப்பான பெறுபர்களை பெறுவதற்காக என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். உங்களுடைய அதாவது குறுந்தகள் பகிர்கின்ற அந்த செய்திகள் மற்றும் கருத்து பட்டியல், உங்களுடைய ஆர்வமான மகிழ்ச்சிகரமான அந்த வார்த்தைகள் என்னை அப்படியே என்ன செய்கின்றது, மீண்டும் மீண்டும் உங்களுக்காக அதிகமாக இந்த காணொலிகளை வழங்க வேண்டும் என்று என்னை ஊக்கப்படுத்துகின்றது. ஆகவே பிள்ளைகளை தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த காணொலியில் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். யாரையும் ஏமாற்றி விடாமல் கடவுளுக்கு சாட்சியாக நீங்கள் கண் விழித்து படியுங்கள் பிள்ளைகள். அதிக நேரம் சுய கற்றலில் ஈடுபடுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஏசித்தியை பெறக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்றால் உங்களுடைய முகம் எனக்கு தெரியாது, முகவரி தெரியாது. ஆனால் உங்களுடைய உணர்வு நீங்கள் எவ்வாறு
படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களது மனதை இங்கிருந்து அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் பகிர்கின்ற கமெண்ட்ஸ் பாக்ஸில் கருத்து பட்டியல் பகிர்கின்ற அந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது பக்கத்திலிருந்து படித்துக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியர் போல ஆனந்தம் அடைகின்றேன் பிள்ளைகளே. ஆகவே நான் உங்கள் பக்கம் இருக்கின்றேன். யாவும் தமிழ் உங்கள் பக்கம் இருக்கிறது. பரீட்சையினுடைய இறுதி நாள் வரை உங்களுக்காக நான் எதிர்பார்க்கை வினாக்களை வழங்கிக் கொண்டே இருப்பேன். அது இலக்கண பகுதியாக இருக்கட்டும், செய்யுள் பகுதியாக இருக்கட்டும், இலக்கிய வரலாறு பகுதியாக இருக்கட்டும், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை நான் ஆற்றுப்படுத்திக் கொண்டே இருப்பேன். இந்த தொடர்ச்சியாக இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். மற்றொரு காணொலி, அதாவது மற்றொரு காணொலியில் நாங்கள் புதிய ஒரு பரப்போடு, எதிர்பார்க்கை அடங்கிய பரப்போடு சந்திப்போம். உங்களோடு பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி எவ்வாறு வினாக்கள் வரலாம், அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதிப்பது போன்ற விடயங்கள் பற்றி பேசுவோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு ஆசான் கணாசர். வணக்கம் பிள்ளைகளே.